ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர வேண்டாம் என்று வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டார். அப்போது ரஷ்ய ராணுவத்தில் தற்போது 27 இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்றும் அவர்களின் குடும்பங்களுடன் இந்திய அரசு தொடர்பில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிய சலுகைகள் வழங்கப்பட்டாலும் அவை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவை என்றும் அத்தகைய வலையில் விழுந்து விடாமல் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தான் காரணம் என மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நடத்தி வந்த கல்வி அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்ட அடுத்த நாளில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.